வணக்கம் நண்பர்களே. முத்துமாமா யூடியூப் சேனலுக்காக என்னுடைய அடுத்த பதிவு விடுதலை வேள்வியில் தமிழகம்ங்கிற நூலில் நிறைய தேசத் தலைவர்கள், இந்திய சுதந்திரத்துக்காக உழைத்தவர்களை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கப்பலோட்டி தமிழனை பற்றி தான் உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலான் இருக்கேன். 1872 ஒட்டப்பிடாரம்ங்கிற இடத்துல வள்ளியப்பன் உலகநாதனுக்கும் பரமாயி அம்மாயிலுக்கும் மகனாக பிறக்கிறாரு. இப்போது இந்த உலகநாதனுக்குன்னு சொந்தமாக இடம் இருக்குது. அங்கேயே ஒரு ஆரம்ப பள்ளி நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே படிப்பு முடித்தோன்னே சேவியர் மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்றாரு. அங்கே தேர்வில் தேர்ச்சி அடையலை அவர். அப்புறம் மறுபடியும் எழுதி தான் தேர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் கல்லூரி கல்வியில் அவருக்கு நாட்டம் இல்லை. ஆனால் அவர் தந்தையார் இவருக்கு வழக்கறிஞர் தொழிலுக்காக படிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இதற்கிடையில் கலெக்டர் ஆஃபீஸில் குமாஸ்தா வேலை வாங்கி கொடுக்குறாரு. இவர் அதை கொஞ்ச நாள் செஞ்சுட்டு மறுபடியும் விட்டுறாரு. என்ன பண்ணாருன்னா 1894 திருநெல்வேலியில் நடந்த ஒரு 2ஆம் நிலை வழக்கறிஞர்களுக்கான தேர்வு, அதில் இவர் தேர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அப்புறம் வழக்கறிஞர் தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கு. அதே வருடம் 1894 இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு வள்ளியம்மையை. ஒரு 6-7 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு திடீர்னு உடல்நலம் குன்றி மனைவி இறந்துடுறாங்க 1901. இப்போது வழக்கறிஞர் தொழில் நல்லா போயிட்டுருக்கு, குடும்ப வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மனைவி இறந்து ஒரு வருடம் கழித்து 2வதாக மீனாட்சியை திருமணம் செய்திருக்கிறார். இப்போது 1896 சென்னை வரார். அங்கே பாரதியார் மற்றும் உள்ள தேசத் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா இவர் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு இணைஞ்சு தான் தன்னுடைய தேச பக்தியை வெளிப்படுத்துறதாகட்டும், இந்திய தேசிய விடுதலைக்கு இவருடைய முயற்சி எல்லாமே அப்படி இருக்குது. இதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குது. ஏன் இவர் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த உலகநாதன் வஉசியோடைய அப்பா உலகநாதனுக்கும் அதாவது 1790 வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட தலைமை அமைச்சராக இருந்த தானாதிபதி பிள்ளை அவருடைய நண்பர் தான் உலகநாதன். அப்போது அந்த பாளையக்காரர்கள் வம்சத்தில் அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்த அந்த வரலாறு தொடர்ந்து நம்ம இந்திய சுதந்திரத்திற்காக அப்படியே தலைமுறையாக அந்த எண்ணங்கள் எப்படி நம்ம சுதந்திர கிடைக்கிறதற்காக உதவுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வர்றதில்ல. ஸோ அப்போ அந்த நம்ம வஉசிக்கும் அந்த சிந்தனை இருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதில் எப்படி அவர் கையாண்டார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1906 சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் அங்கே தூத்துக்குடி போய், ஏன்னா இவர் அந்த ஒட்டப்பிடாரங்க தூத்துக்குடி பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ தூத்துக்குடியில் போய் அங்கே 2 சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க, குடிசை தொழிலாளர் சங்கம் மற்றும் தர்ம சங்கம் எல்லாம். அதுபோக நிறைய நிறுவனங்கள், அது ஒரு மக்கள் பிரதிநிதிகள்லாம் கலந்துக்கிறதுக்கான சில அமைப்புகள்லாம் தொடங்குறாங்க. ஏன் அப்படின்னா, மக்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமா அவர் இருந்தார் அப்படிங்கிற விஷயம். இந்த விடுதலை வேள்வி தமிழகம்ங்கிற இந்த நூலில் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் ஒவ்வொருவரும் தொகுத்து ஒவ்வொரு கட்டுரைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை தொகுத்து தான் நம்ம ஈரோடு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா இந்த அற்புதமான நூலை தொகுத்து கொடுத்துருக்காரு. அப்படி இந்த வஉசி பற்றிய கட்டுரை தொகுத்து கொடுத்தவர் சண்முகசாமி அப்படிங்கிறவர் தான். இந்த 1905 இவர் மதுரை போய் அங்கே தமிழ் சங்கத்தில் முக்கிய உறுப்பினராகிறார். அப்போ மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் பாண்டித்துரை தேவர். அவர் பின்னாளில் அவருடைய நட்பு பின்னாடி இவர் கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்துச்சு. 1906 இவர் மேற்கொண்ட ஒரு சுற்றுப்பயணம், இந்த தென்னகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கப்பல் கம்பெனி தொடங்கலாம் அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய முயற்சி. இவரோட முயற்சிகள்ல எல்லாம் பல்வேறு விதமான இடையூறுகள், தடங்கல்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த ஆங்கிலேயர்கள் செய்கிறாங்க. அதனால் தொடங்குறதுல மிகப்பெரிய தாமதம் இருந்தாலும் அதையும் மீறி 1906 10 லட்சம் ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனம் பதிவு செய்கிறாங்க. அப்புறம் இந்த 1906 டிசம்பர்லேயே பாண்டித்துரை தேவரை தலைவராக கொண்டு 36 இயக்குநர்களோட ஒரு செயல் வடிவம் கொண்டு வர்றாரு. வஉசியினுடைய முக்கியமான பணி அது. 1907 காளியா மற்றும் லாவோங்கிற 2 கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்துடுது. அது கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையிலான பயண போக்குவரத்து கப்பலாக மாறிடுது. அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சாங்க. இதற்கப்புறம் இவர் தன்னுடைய பணி தொடர்ந்து சுற்றுப்பயணம் போகிறது, அங்கங்கே இவரோட எழுச்சி உரைகள். ஏன்னா இவரும் சுப்பிரமணிய சிவாவும் நெருங்கிய நண்பர்கள். எங்கே போனாலும் சரி வந்தாலும் ஒன்றாவே தான் இருந்து தங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க இந்த தேசத்திற்காக
தேச விடுதலைக்காக அந்த காங்கிரஸ் பேரியக்கம் சார்பாக பல்வேறு இடங்கள்ல நடந்த கூட்டங்கள்ல, மாநாடுகள்ல எல்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில 1908 ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்திய அரசியல் அமைப்புல எப்படின்னா, என்ன அப்படின்னா, இந்த தேசத்தில சுதந்திரத்துக்காக செயல்படும் அமைப்புகள்லாம் திரண்டு எழுந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1908. ஏன்னா, இவரு வந்து பல இடங்கள்ல எழுச்சி உரைகளுக்காக போம்போது, அங்கங்க மக்களினுடைய பிரதிநிதிகள மக்கள் தொழிலாளர்களை சந்திக்கிறது. ஏன்னா, தொழிற்சங்கங்கள உருவாக்குறது, இந்த மாரி நெறைய பணிகள்லாம் செஞ்சுட்டுருக்காரு. அப்படி பல தொழிலாளர்கள் மத்தியில எல்லாம் போயி, தன்னுடைய வீர உணர்ச்சி, வீர உரைகளினால அந்த தேசபக்திய வந்து வளர்த்திட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. எப்படி வந்து இவரை வந்து சிறைப்படுத்துறது? எந்த செக்ஷன்ல? ஏன்னா இவர் வந்து வழக்கறிஞரா இருக்கிறாரு. இவருடைய பணி எப்படி நம்ம நாட்ட பாதிக்குது? ஆங்கிலேயர்களுக்கு எதிரா இவர் எப்படியெல்லாம் செயல்படுறாருங்கிற சுற்றி உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இவரை வந்து எப்படி அ தடைப்படுத்தலாம் அப்படின்ட்டு. இவருடைய செயல்பாடுகள எப்படி முடக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து இவர் வந்து அ கோ தூத்துக்குடியில வந்து ஒரு மில் ஒண்ணு செயல்படுது. பவளப்பாறைகள் அ மில் அது. அந்த மில்லுல என்ன பிரச்சனை அப்டின்னா, 1600 பேத்துக்கு மேல வேலை செய்றாங்க. காலையில 5 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வேல. குறிப்பா அதில 14 வயசுலேருந்து 17 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் வேலை செய்றாங்க. மிகச் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப கெட்டிருக்கு. அங்க உள்ள வந்து மாசடைஞ்ச நிலைமை. இந்த பிரச்சனைகளுக்கு இடையில தான் இப்படி இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி போராட்டம் பண்றாங்க. நிர்வாகம் எதுக்கும் ஒத்து வரல. அப்புறம் திடீர்னு 1908 பிப்ரவரி 27 வேலை நிறுத்தம் அறிவிச்சுடுறாங்க. அப்போ அது ஒரு நாள் கூலி மாரின்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேரு ஒரு நாள் ச ச வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகுறது? அப்படி தொடர்ந்து 1 நாள், 2 நாள், 3 நாள்னு தொடர்ந்து அந்த வேலை நிறுத்தம் நாட்கள் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. முடிவுக்கு வராம இருக்கு. மார்ச் 6ஆம் தேதி தான் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னன்னா, வேலை நிறு அ இது வேலை நேரம் வரையறை பண்றாங்க, குறைச்சுக்கிறாங்க. இன்னொன்னு ஊதிய உயர்வு. அப்புறம் வார இறுதி நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்குது. இது வந்து பரவலா கொண்டு செல்லப்பட்டு தொழிற்சங்கங்களுக்கிடையே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த வேலை நிறுத்தமும், அதைத் தொடர்ந்து வந்த முடிவும், ஒரு வெற்றியும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. பல ஊர்கள்ல, பல நாடுகள்ல எல்லாம். அப்படியான மிக முக்கியமான பணிய வ.உ.சி. செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறது தான். இந்த 1908ல இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னா, அந்த தேச அ காங்கிரஸ் தலைவர் விபின் சந்திரபால் வந்து விடுதலை ஆகுறாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியா பூரா கொண்டாடுறாங்க. ஒரு ஒரு மிகப்பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. அத தடை பண்றாங்க ஆங்கிலேய அரசு. ஆனால் தடை மீறி ஊர்வலம் வந்து திருநெல்வேலியில நடத்துறாங்க வ.உ.சி. தலைமையில. அங்க பொருணை நதிங்கிறது தாமிரபரணி இப்ப இருக்கிறது. அதை தான் பொருணை நதிங்கிறாங்க. அந்த பொருணை நதிக்கரையில வந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் பேசுறாங்க. அப்போ வந்து மக்கள்ல வந்து உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. அந்த நதி மேல உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. என்னன்னா, அந்நிய பொருட்களை, வெளிநாட்டுக்காரங்க பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம், பகிஷ்கரிக்கிறோம் அப்படின்ட்டு உறுதிமொழிலாம் எடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மேலும் மேலும் ஆங்கிலேயர்கள வந்து ரொம்ப கோபம் ஏற்படுத்துது இல்லைங்களா? அப்போ எந்தெந்த செக்ஷன்ல இவர இது பண்ணலான்னு சொல்லி திட்டமிட்டு மார்ச் 8 இவர் மேல சம்மன் அனுப்புறாங்க. இவர கைது பண்றதுக்கான. அதற்கான முகாந்திரம் எல்லாம் தயார் பண்ணி, அ மார்ச் 12ல நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய கலவர உணர்ச்சி வந்து எல்லாருமே அங்கங்க கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 13ல கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. இதற்கிடையில விஞ்ச் அப்படின்னு ஒரு கலெக்டர் அந்த அந்த வழியா போம்போது, "என்ன தோரணமெல்லாம் கட்டியிருக்குன்னு?" கேட்கும்போது, "இது வந்து நாங்க விபின் சந்திரபால் விடுதலைய நாங்க கொண்டாடுறோம்ன்னு" சொன்னோனே, இவருக்கு கோபத்தில கையில இருந்த சாட்டையில அவர் அடிச்சிடுறாரு பணியாளர. இப்ப சுத்தி இருந்த மக்கள்லாம் நேரடியா பார்த்துடுறாங்க. என்னடா இப்படி அடிச்சுட்டாருன்னு சொல்லி எல்லாம் கோபத்தில என்ன ஆகுது, அங்கிருந்த கல்லெல்லாம் எடுத்து கலெக்டர் மேல வீசறக்கு, கலெக்டர் கோவம் வந்து ஷூட்டிங் ஆர்டர் குடுத்து அங்க 4 பேரு சுடப்பட்டு இறந்து போறாங்க. இப்போ கலவரம் ரொம்ப இதாயிட்டே போயிட்டுருக்கு. அப்ப இவருக்கு வந்து மார்ச் 12ல கைது பண்ணது. அ நவம்பர் 4 வரைக்கும் இவர் வந்து நீதிமன்ற காவல்லயே தான் இருக்காரு. நவம்பர் 4ல தான் தீர்ப்பு வருது. இந்த இடைப்பட்ட இந்த 6, 7 மாதம் செக்கிழுத்து கோவை சிறைச்சாலையில செக்கிழுத்து, கல்லுடைத்து பயங்கரமான கடுங்காவல் தண்டனை குடுக்குறாங்க. இத வந்து இப்ப வெளியில தெரிஞ்சு, அ இவரு மேல ஒரு இந்த மாரி புகார்லாம் வெளியில போயி, அதாவது ஏற்கனவே ஒருத்தர் விடுதலையாகி போனவரு இந்த மாரி உள்ள நடக்கிறதையெல்லாம் சொல்லி, அப்புறம் இவரு வந்து ஆமான்னு சொல்லும்போது, இவர கண்ணனூர் சிறைக்கு மாத்திர்றாங்க. இந்த மாரிலாம் நடக்குது. நவம்பர் 4ல தீர்ப்பு குடுக்குறாங்க. இந்த நேரத்தில என்ன ஆகுது அப்டின்னா, பேரரசர் அதாவது இங்கிலாந்து பேரரசனுடைய பதவியேற்பு விழா காரணமா கைதிகளுக்கெல்லாம் தண்டனை நாள் குறைப்பு செய்றாங்க. அப்படி வந்து இவருக்கு ஒரு 15 மாசம் இவருக்கு தண்டனை குறையுது. நவம்பர் 4 1912ல 1908ல அ
இது மார்ச் 12 வந்து கைது பண்ணுறவங்க நவம்பர் 4 தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த நாட்குறைப்பு இதெல்லாமே பண்ணதில் 1912 கண்ணனூர் சிறையிலேருந்து விடுதலை ஆகிறாரு. ஆனால் விடுதலை ஆகும்போது இவருக்கு 20 கிலோ எடை குறைந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒருவரோட உடல் உழைப்பு வந்து உள்ள சிறையில் அவ்வளோ வாட்டி வதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போது 1908 சிறைக்கு போனவர் 1912 வெளியில் வர்றதுக்குள்ளார மிகப்பெரிய மாற்றம் வெளி உலகத்தில் நடந்துருச்சு. என்னென்னா காங்கிரஸ் முற்றிலுமாக மிதவாதிகள் கையில் போயிடுச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தீவிர எண்ணம் உள்ளவர்கள் இருப்பாங்க. இன்னொருத்தர் மிதவாதம் பேசுகிறவங்க இருப்பாங்க. எதையுமே சாத்வீகமாக ரொம்ப அமைதியான முறையில் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் தீவிரமாக கொண்டு போகிற அணியில் தான் இவர் இருந்தார். வ.உ.சி., திலகர், அவர் லாலா லஜபதி ராய்லாம். ஏன்னா இப்போ 1907 நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் அவர் தலைவராக்கலான்னு முயற்சி பண்ணாங்க லாலா லஜபதி ராய். இவர் வந்து சூரத் மாநாடு, கல்கத்தா மாநாட்டெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அதெல்லாம் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால் காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டுருச்சு. மிதவாதம் தனியாக, தீவிரவாதம் தனியாக. இந்த சூழ்நிலையில் தான் வந்து இவருடைய இந்த வெளிவந்ததுக்கப்புறம் 1912க்கு அப்புறம் இவர் பார்க்குற காங்கிரஸ் ரொம்ப முற்றிலும் மாறிடுச்சு. டோட்டலாகவே மிதவாதிகள் கையில் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஆளும் ஆங்கில வர்க்கத்திற்கு அடிபணிந்து தான் நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ இவருடைய செயல்பாடுகள்லாம் முற்றிலுமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட தொடர்ந்து காங்கிரஸினுடைய கூட்டங்கள்லாம் கலந்துக்கிறாரு. இவருக்கும் அன்னி பெசன்ட்டுக்கும் ஒரு சின்ன முரண்பாடுகள் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து காங்கிரஸில் மிதவாதம், தீவிரவாதத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தலான்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது தோல்வி அடைஞ்சதுனால அவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுன்னு தனியாக இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காங்கிரஸ்லேயும் சரி, பிராமணர் இல்லாதோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சும் பேசி அதுக்கிடையில் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி எல்லாம் நடந்ததுனால அவர் மேலே எல்லோரும் சந்தேகம் கண்டு, அதுவும் முக்கியமாக வ.உ.சிக்கு இதாகி அன்னி பெசன்ட் மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தம் அடையுது. அப்போது 2 பேர்த்துக்கும் எதிரெதிரான கருத்துக்கள் எல்லாம் வருது. அப்போ கடைசியாக இவர் வந்து 1920 ஜூனில் ஒரு காங்கிரஸ் சூரத் மாநாட்டில் தீர்மானம் 2 கொண்டு வராரு வ.உ.சி. அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அற்புதமான தீர்மானம், முக்கியமான தீர்மானம் கூட. ஒன்று என்னென்னா, இந்தியா பூரா தொழிற்சங்கங்களை காங்கிரஸ் உண்டாக்க வேண்டும். அங்கே தொழிலாளர்களுக்கான பிரதிநிதித்துவம், உரிமைகள் எல்லாம் பெற்றுத்தரணும்னு சொல்லி, வேலை நேரம், ஊதிய உயர்வு, அவர்களுக்கான குடியிருப்புகள் இதெல்லாம் பண்ணிட்டு அவர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேலவைக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம். இன்னொன்று இடஒதுக்கீடுன்னு பார்க்க போனால் பிராமணர் அல்லாதோருக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. விகிதாச்சார அடிப்படையில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை சரி போதுமான அளவு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு தீர்மானம் நிறைவேற்றி இது பண்ணிடுறாங்க. ரொம்ப முக்கியமான தீர்மானம். 1920 செப்டம்பர், நவம்பர் வாக்கில் டோட்டலாகவே காங்கிரஸ் வந்து காந்தியடிகளின் கொள்கை கீழே வந்துடுது. அப்போ இவருடைய தீவிர அரசியல் செயல்பாடு அப்படியே மாற்றம் பெறுது. அப்போ 1924 மீண்டும் ஒரு வழக்கறிஞர் தொழிலுக்கே வந்துடுறாரு வ.உ.சி. 1933 ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது, அவருடைய செயல்பாடுகள்லாம் குறைஞ்சு ரொம்ப தொழில் ரீதியாக போயிடுறாரு. 1933 ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைமை ஏற்கிறார். 1934 காந்தி வரும்போது அவர் வரவேற்றார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அந்த கட்டுரையில் பார்க்குறோம். 1936 நவம்பர் 18 அவர் காலமாகிறார். இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வ.உ.சி. வந்து ஒரு நல்ல பண்பு மிக்கவர், நல்ல நற்பண்புகள் கொண்டவர் அப்படின்ட்டு. எப்படின்னா நிறைய அவருடைய செயல்பாட்டுகளை வரும். அவர் நிறைய எழுதுகிறவர், நிறைய நூல்கள் மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவருடைய நூல்கள் வந்து தேச உடைமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இவர் வந்து சிறையில் இருக்கும்போது 5-6 வருடங்கள் கடுங்காவல்லாம் இருக்கும்போது இவங்க குடும்பத்தை யார் பார்த்துக்கிறதுங்க? அப்போது இவர்களுக்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து தில்லையாடி வேதியம் பிள்ளைன்னு ஒருத்தர் உதவி பண்ணுறார். அவருடைய நினைவாக தன்னுடைய 2வது மகளுக்கு வேதவள்ளி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வு மிக்கவர் அப்படின்ட்டு. அதே போல் 1924 இவர் மீண்டும் வழக்கறிஞர் தொழில் போகும்போது அதற்கு உதவியாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த E.H. வாலிஸ் அப்படிங்கிறவர் இந்த மறுபடியும் ஒரு வழக்கறிஞர் தொழில் நடத்துவதற்கான அனுமதி வாங்கி கொடுக்குறார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலீஸ்வரன் அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த வாலீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பற்றி கேள்விப்பட்டோன்னே சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த மரபின் மைந்தன் முத்தியா அவர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு செய்தி மட்டும் அந்த வாலேஸ்வரன் பற்றி இருந்ததுனால இந்த நூலில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட வ.உ.சியினுடைய நூல்கள் அதற்காக ஒரு தொகை அரசாங்கம் தருவாங்க. அதை வந்து நீங்கள் வாங்குனீங்களான்னு அவரை கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருந்துச்சு.
அந்த தொகை தனக்கு தருவதற்கு ஒருத்தர் வந்து லஞ்சம் கேட்டாங்க. என்கிட்ட அம்மா கே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதனால தர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதனால நான் வாங்க முடியல அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒரு தேசத்திற்காக செக்கிழுத்து, கல் உடைத்து, சிறை சென்று பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்த ஒரு தேசத் தலைவனுக்கு, அவர் எழுதிய நூல்களை நாட்டுடைமையாக்கி, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு உரிமைத் தொகை, அந்த ஒரு இதைய வந்து அ அதற்கு ஒரு வாரிசுக்கு போய் சேர வேண்டியது போய் ஒரு ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி லஞ்சம் குடுத்தா தான் அந்த அந்த தொகை தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எவ்வளோ பெரிய சோகமான செய்தி. அதை வந்து வாலேஸ்வரன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு லஞ்சம் தரக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்திருந்தா, நான் அவர் மேல வழக்கே தொடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அவர்கிட்ட. அப்படி அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் சமீபத்தில சில வருடங்களுக்கு முன்பு தான் காலமானாரு வாலேஸ்வரன். அப்போ இந்த 3 கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தில நம்ம பார்க்குறோம். ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்கள் சமுதாயத்தில ஊடுருவுது. அதேபோல சமுதாயத்தின் சூழல் ஒரு தனி மனிதனை ஊடுருவுது. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த சமுதாயத்திற்கு என்ன தந்தாங்க அப்படிங்கிறது தான். இதை வந்து வ.உ.சி.யினுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, 1908 வரைக்கும் இவருடைய தனி மனித தீவிர கருத்துக்கள் எல்லாம் சமுதாயத்தை சென்றடைந்தது. 1900 சிறைக்கு பிந்தைய வாழ்க்கை அப்படின்னு இருக்குல்லங்க. 1908லிருந்து 1923 வரைக்கும் சிறை மீண்ட வாழ்வின் முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இவர் வந்து இவருடைய கருத்தும், சமுதாயத்தோட கருத்தும் இணைந்து பயணிச்சது. 1924க்கு அப்புறம் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் வேறு வழியின்றி சமுதாயத்தில தன்னால் இயலாத சூழலில் சமுதாயத்தோடு ஒத்து போயிட்டு, அப்படியே சமுதாயத்தோட கலந்து வாழ்ந்துடுறாரு அப்படிங்கிற விஷயம். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு தான். நம்மனால சமுதாயத்திற்கும், சமுதாயத்தினுடைய சூழல்னால நமக்கும் ஒரு ஒரு புரிதலோட நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்து இந்த அத்தியாயத்தின் மூலமா நம்ம தெரிய வருது. இந்த அற்புதமான ஒரு நூல் விடுதலை வேள்வியில் தமிழகம். அதில ஒவ்வொரு அத்தியாயமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இன்னைக்கு உங்க கூட வ.உ.சி என்கிறவரை பத்தி பகிர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தது. இறைவனுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.